கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பிரபல நடிகர் அஜித்குமாரின் இல்லத்திற்கு அடையாளம் தெரியாத நபர் தொலைபேசி மூலம் விடுத்த வெடிகுண்டு மிரட்டலால் அப்பகுதியில் பெரும் பதட்டம் நிலவுகிறது. இந்த தகவலை அடுத்து உடனடியாக நடிகர் அஜித்குமாரின் இல்லத்தை சுற்றிலும் ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் குழுவின் உதவியுடன் வீடு முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் நடிகர் SV சேகர், நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது வீடுகளுக்கும் சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் அங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சோதனை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா தனது பிரபலத்தை விளம்பர உலகிலும் பயன்படுத்தி வருகிறார். மலையாள சினிமாவில் இருந்து தமிழ், இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பலமொழி திரையுலகங்களில் ஆதிக்கம் செலுத்தி வரும் இவர் சமீபத்தில் ஒரு 50 வினாடி விளம்பர படத்தில் நடித்து ரூபாய் 5 கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் இன்னும் அதிகாரப்படி உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் நயன்தாராவின் சந்தை மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருவதை இது உறுதிப்படுத்துகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் ஆட்சி புரிந்து வரும் நயன்தாரா தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் மலையாளம், இந்தி, தெலுங்கு மொழிகளிலும் பல வெற்றி படங்களை தந்துள்ளார். பாலிவுட்டில் ஷாருக்கானின் யவான் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் அந்த துறையிலும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார். இதன் மூலமாக இவரது மார்க்கெட் மதிப்பு இன்னும் உயர்ந்துள்ளது. திருமணமாகி இரட்டை குழந்தைகளின் தாயாக இருந்தாலும் தொழில்முறை வாழ்க்கையில் ஏற்றத்தை தொடர்ந்து நயன்தாரா விளம்பர படங்களிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தமிழ் திரையுலகில் நடிகைகள் தங்களது படங்களின் மார்க்கெட் அடிப்படையில் சம்பளத்தை நிர்ணயிப்பது பொதுவானது. ஆனால் 50 வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு விளம்பரத்திற்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியது நயன்தாராவின் பிரபலத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த விளம்பரம் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் திரையுலக வட்டாரங்களில் இருந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு தொழிலதிபர்கள் நடிகை நயன்தாராவை தங்களுடைய நிறுவனத்தின் விளம்பரத்தில் நடிக்க வைக்க போட்டி போட்டு வருகிறார்களாம். தற்போது நயன்தாரா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியுடன் இணைந்து மனசங்கர வரப்பிரசாத் கரு என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக டாப் நடிகையாக திகழும் நயன்தாரா தனது திறமையாலும் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரங்களாலும் திரையுலகில் தனி இடத்தை பெற்றுள்ளார். அவரது ரசிகர் பட்டாளம் ஆயிரக்கணக்கில் உள்ளது. நயன்தாராவின் இந்த வெற்றி பயணம் தென்னிந்திய சினிமாவில் பெண் நடிகர்களின் சம்பளம் மற்றும் சந்தை மதிப்பு உயர்ந்து வருவதற்கான சான்றாக அமைகிறது. அவரது அடுத்த படம் மற்றும் விளம்பரங்கள் குறித்து மேலும் தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் சேதுபதி தற்போது மிஷ்கின் இயக்கத்தில் திரையின் படத்திலும் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்திலும் நடித்து வருகிறார். இது தவிர பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கி வருகிறார். இதற்கிடையில் நிகழ்ச்சியில் அவர் பேசிய விடயம் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதில் அவர் இந்த விளையாட்டில் பலரும் கடனை அடைக்கும் அளவுக்கு பணம் வந்தால் போதும் என்ற மனநிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள். நான் 1000 சம்பாதித்த போது அதே 1000க்கு கடன் இருந்தது. லட்சத்தில் சம்பாதித்த போது அதற்கு தகுந்த கடன் இருந்தது. தற்போது கோடிகளில் சம்பாதிக்கிறேன். ஆனாலும் அந்த கடன் பிரச்சனை என்னுடன் தான் இருக்க செய்கிறது. அதனால் அதனுடைய வாழ கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையை அதன் ஓட்டத்திலேயே வாழ்வதுதான் சவால் என்று விஜய் சேதுபதி பேசினார். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ரசிகர்களை சம்பாதித்த சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சான் இறந்து விட்டதாக நேற்று முன்தினம் சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை படுக்கையில் படுத்திருக்கும் ஜாக்கி சான் புகைப்படத்துடன் இருந்த அந்த ஃபேஸ்புக் பதிவில் உலக சினிமாவில் மிகவும் பிரியமான நபர், நம் அனைவரின் இதயங்களையும் வென்ற சிறந்த நடிகர், குங்கு போர் வீரன், சிரிப்பின் மன்னன் ஜாக்கி சான் இன்று காலமானார் என்று கூறப்பட்டது. அவரது குடும்ப உறுப்பினர்கள் இதனை உறுதிப்படுத்தியதாக அந்த பதிவில் கூறப்பட்டது. இருப்பினும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அவர் பூரண உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. எனவே சமூக ஊடகங்களில் ரசிகர்கள் இது குறித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஃபேஸ்புக் ஏன் ஜாக்கி சானை கொல்ல முயற்சிக்கிறது என்று ஒரு பயனர் கேலியாக வினாவியுள்ளார். தற்போது நியூ போலீஸ் ஸ்டோரி 2, ப்ராஜெக்ட் பி மற்றும்
5 Against a Blood போன்ற படங்களில் நடித்து வருகிறார். ரஷ் ஹவர் 4 படத்திலும் அவர் மும்முரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படம் உருவாகி வருகிறது. பராசக்தி என பெயரிடப்பட்ட இந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளது. படத்தில் அதர்வா, ரவி மோகன் மற்றும் பசில் ஜோசப் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். நாயகியாக ஸ்ரீலீலா நடித்திருக்கிறார். படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். சுமார் ரூபா 150 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகியுள்ளது. படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணி நடைபெற்று வருகிறது. படத்தின் முதல் பாடலே அடியே அலையே கடந்த வாரம் வெளியானது. இந்நிலையில் படத்தின் டப்பிங் தொடங்கியுள்ளதை படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக ரவி மோகன் தனது கதாபாத்திரத்திற்கு டப்பிங் செய்து வருகிறார். அடுத்த ஆண்டு பொங்கல் விடுமுறையை ஒட்டி ஜனவரி 14 ஜனநாயகனுக்கு போட்டியாக இப்படம் திரைக்கு வருகிறது. நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் கடைசியாக ஜனநாயகன் படத்தில் நடித்துள்ளார். இப்படம் வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9 வெளியாகிறது. விஜயின் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் தீவிர எதிர்பார்ப்பில் உள்ளனர். திரைத்துறையில் இருந்து விலகி அரசியலில் கவனம் செலுத்தி வரும் விஜய் தனது மகனுக்கு திரைத்துறையில் வழிவிட்டுள்ளார். நடிகர் விஜயின் மகன் ஜோசப் சஞ்சய் படம் இயக்குகிறார். தான் இயக்கும் முதல் படத்தில் நடிகர் சந்தீப் கிஷனை முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருக்கிறார். இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. அத்துடன் யோசப் சஞ்சயின் தயாரிப்பு நிறுவனமான JSK மீடியா நிறுவனமும் இணைந்து தயாரிக்கிறது. இப்படத்திற்கு தமன் இசையமைக்கிறார். யோசன் சஞ்சய் இயக்கம் தனது முதல் படத்தின் புதிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளார். அதன்படி யோசன் சஞ்சய் இயக்கம் படத்தின் தலைப்பு இன்று காலை 10 மணிக்கு வெளியாகும் என பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் யோசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகும் தனது முதல் படத்தின் பெயர் வெளியாகியுள்ளது. அதன்படி யோசன் சஞ்சயின் படத்திற்கு சிக்மா என பெயரிடப்பட்டுள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கவிருந்த படத்திலிருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகியுள்ளார். ரஜினியின் 173வது படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்த நிலையில் இயக்குனர் சுந்தர் சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக சுந்தர் சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிர்க்க முடியாத காரணங்களால் ரஜினி படத்தில் இருந்து விலகுகிறேன். புதிய படம் குறித்து ஆவலுடன் எதிர்பார்த்த ரசிகர்கள் எனது மனமார்ந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். ஆர்வத்துடன் காத்திருந்தவர்களை அதிருப்திக்குள்ளாக்கியதில் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடிகர்கள் கமல் மற்றும் ரஜினி இணைந்து நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அப்படத்தை லோகேஷ் அல்லது நெல்சன் இவர்களில் யார் இயக்கப் போகிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த நிலையில் ரஜினியின் அடுத்த படங்கள் பற்றிய அறிவிப்பால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக உள்ள நிலையில் சுந்தர் சியின் இந்த அறிவிப்பு ரசிகர்களுக்கு சற்று ஏக்கமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.